வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பதுதான் உங்கள் கையில் கிடைத்த வீணை அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதியார் சொல்கிறார். இப்போ வாழ்க்கையில் புதிதாக பிறப்பது என்பது ஒவ்வொரு நாளிலும் மிக முக்கியமான விஷயம். 1962 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்கிற ISRO என்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. பெருசா எங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிற திருவனந்தபுரத்தினுடைய தும்பா என்கிற ஒரு கிராமத்தில் தொடங்குறாங்க. 2.5 ஏக்கர் நீளம் 600 ஏக்கர் அகலம் கொண்ட ஒரு அருமையான பரப்பளவில் தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் முடிவு பண்ணும்போது சில சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, அங்கே ஏற்கனவே ஒரு தேவாலயம் இருக்குது. அங்கே கிறிஸ்தவ பெருமக்கள் அங்கே தூய மேரி மேக்டலின் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவாலயத்தில் வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வருது. அப்போது அங்கே கலெக்டராக இருந்தவர் மாதவன் நாயர்னு ஒருத்தர், ஒரு ரெவரண்ட் பாதிரியார் திரைரா அப்படின்னு ஒரு ரெவரண்ட் பாதிரியார் திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவற்றை கொண்டு போய் விக்ரம் சாராபாய் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் அந்த தகவலை கொண்டு போய் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முதல்ல இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிச்சிட்றேன், அடுத்த வாரம் வாங்க நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலான்னு அவர் சொல்கிறார். உடனே திருச்சபை கூடுகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த செய்தி அறிவிக்கிறார். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அமைப்பை இங்கே உருவாக்க போகிறாங்க. அப்படி உருவாக்கும் போது கர்த்தர் ஒரு மெழுகுவர்த்தியை அணைக்கிறார் என்று நீங்கள் ஆவேசப்படக்கூடாது. 1000 மெழுகுவர்த்திகளை இங்கே தான் ஏற்றப் போகிறார். நிறைய மாணவர்கள் இங்கே பயிலப் போகிறார்கள், படிக்கப் போகிறார்கள், அவர்களுக்கு நாம் தான் இடம் தரப்போகிறோம் என்பதில் பெருமை கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த இடத்தில்தான் அப்துல் கலாம் முதல்ல சொல்கிறாரு, அந்த பிரார்த்தனை கூடங்கள் தான் என்னுடைய ஆய்வு கூடமாக மாறியது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற பிஷப்பினுடைய வீட்டில் அவருடைய ஆய்வு கூடங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இது செய்தி இல்லை. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது ஆரம்பித்ததுக்கப்புறம் 6 மாதம் கழித்து அவருக்கு ஒரு ஆஃபர் வருது. என்ன ஆஃபர் வருது அப்படின்னா, நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் அப்துல் கலாம் ஒரு ட்ரைனிங்காக போகிறார். அப்துல் கலாம் ட்ரைனிங்காக போகிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியத்தை பார்க்குறாரு. வாலப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த இடம் இருக்குது. அங்கே இருக்கிற கிழக்கு கடற்கரை சாலை நம்மூரில் அந்த இடத்துல ஒரு போய் பார்க்குறாரு. ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. என்ன ஓவியம்னு உற்று நோக்கி பார்த்தா, அது திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் மன்னர்களோடு மோதிய ஒரு ஓவியம். பிரிட்டிஷ்காரங்களும் திப்பு சுல்தானும் மோதின ஒரு இடம். அங்கே வில்லியம் கான்கிரேவ் அப்படிங்கிறவர் ஒரு அருமையான விஷயத்தை எழுதியிருக்காருங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1799 திப்பு சுல்தான் ஒருத்தரோட சண்டை போடுறார். சண்டை போடும்போது பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை போடும்போது திப்பு சுல்தான் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் 700க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் 900க்கும் மேற்பட்ட ராக்கெட் உதிரி பாகங்களையும் நாங்கள் அங்கிருந்து எடுத்து சென்றோம் என்கிற முதல் தகவலை வில்லியம் கான்கிரேவ் என்பவர் எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், திப்பு சுல்தானுடைய படைப்பிரிவில் 27 படைப்பிரிவுகள் இருந்தான். குஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை 27 படைப்பிரிவில் ஜொராக்ஸ் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருந்திருக்கு. அந்த ஜொராக்ஸுங்கிற படைப்பிரிவு ராக்கெட் ஏவுதளத்திற்குரிய படை. யோசிச்சு பாருங்கள், 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் ராக்கெட்டை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் சொல்லலை, அப்துல் கலாம்க்கு சொன்னவர் யாருன்னா வில்லியம் கான்கிரேவ் என்கிற ஒரு மனிதர் எழுதியிருக்கார். அந்த படையில் சம்மந்தப்பட்டவர் எழுதியிருக்காரு. அப்துல் கலாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, நாம் மறந்த திப்பு சுல்தானை அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லவா, 150 ஆண்டுகள் கழித்து 18ஆம் நூற்றாண்டில் ராக்கெட் விஞ்ஞானம் இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 150 ஆண்டுகள் கழித்து தான் ராக்கெட் விஞ்ஞானம் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு இந்தியாவில் வந்தது அப்படின்னு சொன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ராக்கெட் விஞ்ஞானத்தை பயன்படுத்திய திப்பு சுல்தானுடைய அறிவை நாம் போற்றாமல் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இளைஞர்கள் மிகப்பெரிய முயற்சிக்கு வரணும், உழைப்புக்கு வரணும், மிகப்பெரிய ஒரு இடத்தை பெறணும்னா உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் தாம் பட்ட ஒவ்வொரு அடிகளையும் நம்முடைய படிக்கல்லை அதன் மேலே படிக்கல்லாக மாற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரணும். உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்குங்கள். உங்களை தூங்கச் செய்வதல்ல உங்கள் கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உங்கள் கனவு. நன்றி, வணக்கம்.